குடும்பம் என்பது ஒரு குட்டி திரு அவை. நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று பாடல் இருக்கிறது. இன்று நம் தாய் திரு அவை திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகிறது. திருக்குடும்பம் என்பது சவால்கள் இல்லாமல் இல்லை, பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. மாறாக சவால்களையும் பிரச்சனைகளையும் இறை நம்பிக்கையோடு வென்ற குடும்பம் தான் திருக்குடும்பம், ஒரு புனிதமான குடும்பம். திருக்குடும்பத்தில் 3 கதாபாத்திரங்கள் ஒன்று. மூன்றிலிருந்தும் நாம் முக்கிய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. திருக்குடும்பத்தின் மைய பகுதி அல்லது ஒரு குடும்பத்தின் மைய பகுதி என்றால் அது கிறிஸ்துவை ஆணிவேராக கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்து அங்கு இருந்ததால் இறை பிரசனம் இருந்தது. குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம், மகிழ்ச்சி அனைத்தும் இருந்தது. இரண்டாவதாக நாம் யோசேப்பை குறித்து தியானிக்கும் போது ஒரு தந்தையின் கதாபாத்திரம் பாதுகாப்பவராக இருந்தார். என்னதான் புனித யோசேப்பு திரு விவிலியத்தில் பேசவில்லை என்றாலும் மாறாக தன் செயலின் வலிமையாகவும் இறை நம்பிக்கையினாலும் அன்னை மரியாளையும் இயேசுவையும் பாதுகாத்து அரவணைத்து வந்தார். மூன்றாவதாக அன்னை மரியாளை குறித்து நாம் தியானிக்கும் போது அன்னை மரியாள் அனைத்தையும் தியானிக்கும் ஒரு தாயாக விளங்குகிறார். அன்னை மரியாள் இயேசுவின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் போது அனைத்தையும் தியானித்து கொண்டிருந்தார். அவருடைய பிறப்பு முதல் இறப்பு உயிர்ப்பு வரை அன்னை மரியாள் அனைத்தையும் தியானித்துக் கொண்டிருந்தார். ஒரு தாயின் பண்பு அதுதான். குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்பதை தியானித்து இறை சித்தத்துடன் சேர்ந்து அதை நல்வழியில் கொண்டு வர வேண்டும். எனவே இத்திருக்குடும்ப விழாவை கொண்டாடும் நாமும் நமது குடும்பமும் திருக்குடும்பமாக வாழ இறைவனிடம் வேண்டுவோம். புனிதத்தில் வளருவோம். ஆமேன்.